என் அருமை உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தந்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் நாம் நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அதுபோலவே நமது உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நோயின்றி இருக்க வேண்டும். அதோடு நாம் நமது வாழ்வில் ஆஸ்பத்திரிக்கே செல்லக்கூடாது. போனால் நிறைய செலவாகி விடுகிறது. அவர்களை சோதனை என்ற பெயராலே நிறைய பணம் செலவாகி விடுகிறது. ஆகவே இதுக்கெல்லாம் நாம் ஆள்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், பெரியவர்களும் சிறியவர்களும் நடுத்தர மக்களும் காலையிலும் ஆலையிலும் ஆசனங்கள் செய்வார்களேனால் அவர்களுக்கு எந்த விதமான நோய்களும் அவர்கள் ஆள்பட மாட்டார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு நமக்கு பார்ப்பீர்களானால், கிழக்கு தாம்பரத்திலிருந்து நமது அரங்கிற்கு ஆதித்யநாதன் 8 வயது 2வது வகுப்பு, ரூபிகா 7 வயது 2வது வகுப்பு, இவர்களை எனது சீடர் ருக்மணி அவர்கள் யோகாசன ஆசிரியர்கள் பழக்கியிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது கோமுக ஆசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை குழந்தைகளே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு முதலில் வலது காலை போட்டு கோமுகாசனம் செய்யுங்கள். கோமுக ஆசனம் என்றால், கோமுகம் என்றால், கோ என்றால் பசு, பசுனுடைய முகம் மாதிரி இருக்கின்ற காரணத்தினால் நமது முனிவர்கள் இதற்கு கோமுக ஆசனம் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அது தவிர பசு சாந்தமான பிராணி. இதை செய்கிறவர்களுக்கு கோபதாபங்கள் வராது. பார்க்குறோம், ஒரு குழந்தைகள் அடிதடி இதெல்லாம் பள்ளிக்கூடங்களில் சாதாரணமாக நடக்கக்கூடியது. ஏன், நாம் வீட்டிலும் பெரியவர்கள் அடிக்கடி கோபப்படுவார்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோபப்பட்டு பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆட்படுக்கொள்வார்கள். அவைகளெல்லாம் போக வேண்டும், கோபம் குறைய வேண்டும், டென்ஷன் குறைய வேண்டும் என்று சொன்னால் இந்த கோமுக ஆசனத்தை பழகலாம். ஆரம்ப கட்டத்தில் கையை பின்னால் பிடிக்க வேண்டும் என்பது அல்ல. மெதுவாக எழுந்திருங்கள். இப்பொழுதே நீங்கள் ஆரம்ப கட்ட கோமுக ஆசனத்தை பண்ண வேண்டும். 2 பேரும் 2 காலை பிடிச்சிக்கங்க. இப்போது குடிங்க. இதான் முதற்கட்ட கோமுகாசனம். இதை முதலில் முடிஞ்ச அளவு எவ்வளோ குண்டானாலும் சரி, அவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, இதை முதலில் பழகிய பின்புதான் முதுகு வழியாக கைகளை பிடித்து இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். டென்ஷன், ப்ரெஷர், கோபதாபங்கள் இவைகளெல்லாம் நமக்கு நீங்க வேண்டும் என்று சொன்னால் கோமுகாசனத்திலே காலையிலும் மாலையிலும் ஒரு 10 முறையாவது செய்ய வேண்டும். மெதுவாக எழுந்திருங்கள். நீண்ட மூச்சு வாங்கி கொள்ளுங்கள். நேராக அங்கே பாரு, எங்கள் பக்கத்தில் பார்க்கக்கூடாது. இப்போ காலை மாற்றி போடுங்க. காலை மாற்றி போடு. காமுகாசனம் போடு. இப்படி காலை இப்படி நேராக உட்காருமா. அங்கே இங்கே பார்க்க நீ குனி. சாதாரண மூச்சு 20 எண்ணிக்கை இந்த நிலையில் நாம் இருக்க வேண்டும். கோமுக ஆசனம் முதல் கட்ட நிலை. கழுத்து, அதாவது நாடி நெஞ்சை தொடுகிறது. கைகள் காலை பிடித்து பின்னால் தள்ளுகிறது. இப்போ இது என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால், வலது காலை போட்டு செய்தால் இடது மூக்கு திறக்கும், இடது காலை போட்டு செய்தால் வலது மூக்கு திறக்கும். அதைத்தான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். வாசியை சரியாக நடத்தும் இந்த ஆசனம். மெதுவாக எழுந்திருங்கள். முதுகில் ஏற்படக்கூடிய வலிகள், ஜாயிண்ட் பெயின், இவைகளெல்லாம் இந்த ஆசனத்தின் மூலமாக நீக்கிக் கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். குனி. கோமுக ஆசனம் முதல் கட்ட நிலை. மெதுவாக எழுந்திருங்கள். நீண்ட மூச்சு வாங்கி கொள்ளுங்கள். இப்பொழுது அப்படியே திரும்பி ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து செய்யுங்கள்.
கோமுகாசனம். என்ன நடைபெறுகிறது என்று பாருங்கள். பந்துக்கிண்ணம் முட்டு திருகப்படுகிறது, கை பந்துக்கிண்ணம் முட்டு திருகப்படுகிறது, கால் ஒன்றோடொன்று போட்டு இருக்கின்ற காரணத்தினால் தொடை பந்துக்கிண்ணம் முட்டும் ஃப்ளெக்சிபிளாகிறது, இலக்கம் கொடுக்கிறது. தோள்பட்டையில் ஏற்படக்கூடிய வலிகள், இடுப்பில் பந்துக்கிண்ணம் முட்டுக்கு ஏற்படைய வலிகள், முதுகு வலி, இன்னும் கழுத்தில் அமுக்கப்படுகின்ற தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இவைகளெல்லாம் இந்த ஆசனம் முழுமையாக நீக்கப்படும். வயது பெரிதானவர்கள் நம்மளால் செய்ய முடியாது என்று எண்ண வேண்டாம். ஆனால் நீங்கள் முடிஞ்ச அளவு செய்தாலே உங்களுக்கு முழு பலனும் கிடைத்துவிடும் என்பதை பார்க்க வேண்டும். மெதுவாக எழுந்திருங்கள், நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். பத்மாசனம் போட்டு நேரே உட்காரு. என் அருமை பெரியோர்களே, இது போன்ற ஆசனங்களை நாம் எல்லோரும் செய்ய வேண்டும். பெரியவர்கள், சிறியவர்கள், நடுத்தர வயப்பினர்கள் யாவரும் ஆசனம் செய்ய வேண்டும். இப்பொழுதெல்லாம் நோய்க்கு பஞ்சமே இல்லை, ஆஸ்பத்திரிகளுக்கு பஞ்சமே இல்லை. தனியார் ஆஸ்பத்திரிகளிலும் சர்க்கார் ஆஸ்பத்திரிகளிலும் பார்ப்போமேயானால் அங்கேயெல்லாம் திருவிழா கூட்டம்தான் நடக்கும். ஏகப்பட்ட கூட்டம். எத்தனை ஆஸ்பத்திரிகள் வந்தாலும் கூட்டம் தீர்ந்தபாடில்லை. நோய்கள் விளைந்து கொண்டே இருக்கிறது. நாள் ஆக ஆக ஆஸ்பத்திரிகள் பெருகின்றன, நோய்களும் பெருகிக்கொண்டே இருக்கிறது. அந்த நிலைக்கெல்லாம் போகாமல் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அனுதினமும் எல்லா தரப்பினரும் ஆசனங்களை பயின்று நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை நீங்கள் அடைய வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். ஜனநாயகத்துக்கு சுதந்திரம் கிடையாது. மக்களாட்சி தத்துவம் மதபேத பித்துக்கொண்ட மதோன்மத்தர்களிடம், சர்வாதிகார வெறி பிடித்தோரிடம் தப்பித்தவறி சிக்கிக்கொண்டால் அதை அந்த கொடியவர்களிடமிருந்து விடுவிக்கும் வரையில் ஜனநாயகத்துக்கு சுதந்திரம் கிடையாது என்ற உண்மையை ஒவ்வொரு குடிமகனும் உணர்ந்தால்தான் ஜனநாயகம் உயிர் பெற்றே இருக்க முடியும். இல்லையேல் அதன் உடலைத்தான் நாறிப்போக விடுத்து நாம் பார்த்து கொண்டிருக்க வேண்டும்.